புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் விரைவில் தான் வாக்குப்பதிவு நடக்க இருக்குது. இந்த நிலையில் இதுவரைக்கும் நம்ம தேர்தல்துறை சார்பில் எவ்வளோ பணம் பிடிச்சிருக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ நகைகள் பிடிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ மதுபானங்கள் பிடிக்கப்பட்டிருக்கு? புதுச்சேரியில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்திருக்கு. அதில் நான் சொன்ன மாதிரி ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ், ரேபிட் ரொட்டேட்டிங் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ், ஆர்எஸ்எஸ் டீம்ஸ் சொல்லக்கூடியது, அவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி பணியில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் சீஸ் பண்ணப்பட்ட ஐட்டம்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ரூபாய் கிட்ட சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து நகைகள் அடங்கும், கேஷ் அடங்கும், லிக்கர், ஒரு சில டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி டேக்ஸ் பெனல்ட்டியாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்ச ரூபா பெனல்ட்டியும் போட்டிருக்காங்க சிஜிஎஸ்டி சைட்லேருந்து. ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ரூபாய் கிட்ட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தேர்தல்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது வந்து பணம் பரிமாற்றம் தான். இந்த பணம் பரிமாற்றத்தை தடுப்பதற்கு நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுத்து வரீங்க? தற்போது இப்போ வந்து கூகுள் பே என்ற முறையும் வந்திருக்கு. அந்த கூகுள் பே முறையில் பணம் அனுப்புவதற்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க? அதாவது பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், கூகுள் பே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆல்ரெடி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆல்ரெடி இயங்கிட்டுருக்காங்க. இவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்க வந்து இந்த மாதிரி பண பரிவர்த்தனைகளை வந்து டைரெக்டாக மானிட்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆர்கனைசேஷன். அவங்கக்கிட்ட நாங்கள் எங்கள் தேர்தல் துறை மட்டும் இல்லை, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி இந்த மாதிரி தகவல்கள் வந்ததுன்னா இமீடியட்டாக நமக்கு தெரிவிக்கிறதுக்கும் அதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும் கெப்பாசிட்டி உள்ள ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்ரெடி இயங்கிட்டு இருக்காங்க. இந்த கூகுள் பே பண பரிவர்த்தனை வந்து ஒன் டு மெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபரோட இதுலேருந்து மல்டிபிள் இதுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அது ஈஸியாக ட்ராக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஆர்கனைசேஷன்கிட்ட இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் எங்ககிட்ட இது வரைக்கும் வரல. புதுச்சேரியில் தேர்தல் முறைகளை வந்து ட்ரோன் மூலமாக கண்காணிக்கிறதுக்கு புதிய உத்திகளை நீங்கள் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னீங்க. இந்த உத்தி எப்படி பயன்படுத்தப்படும்? ட்ரோன்லாம் என்னென்ன முறைகளுக்கு பயன்படுத்தப்படும்? புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற 30 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி எல்லாமே தேர்தல் செலவினங்களை பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப சென்சிட்டிவான கான்ஸ்டிடுவன்சிஸ். ஏன்னா பழைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது. ஏன்னா சீஷர்ஸ் நிறையா இருக்குது. இந்த வாக்காளர் சைட்லேயும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பொதுமக்கள் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது, பொலிட்டிக்கல் பார்ட்டி சைட்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், மற்ற இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அவங்ககிட்டேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் எப்போதுமே இந்த எலெக்ஷன்ஸில். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து எப்போதுமே இருக்கிறதுனால இந்த முறை அதுக்கு ஒரு புதிய யுக்தி ஏதாவது பயன்படுத்தினா தான் இதோட வேகத்தை நம்ம குறைக்கிறதுக்கான முடியும். அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுப்பதோ வாங்குவதோ தவறு அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம அறிவுறுத்தல் வந்தாலும் அதுக்கான எவிடன்ஸை கேதர் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருந்தது. இந்த முறை இந்த ட்ரோன் பயன்பாடு கொண்டு வரது, பணம் கொடுப்பவரும் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும், பணம் வாங்குறவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும். அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் பணம் கொடுப்பதும் தவறு, பணம் வாங்குவதும் தவறு. அதனால் இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வாக்காளர் வீட்டுக்கோ இல்லை ஒரு தனிநபர் வாக்காளரோ பணம் பெற்று வாக்கு செலுத்துகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரோன் மூலியமாக இதுக்கான ஃபுட்டேஜஸ் எவிடன்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு முன்னெடுப்பு.